கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் நம்முடைய வேதாகம மேலாய்வில் ஆதியாகமம் 36வது அதிகாரத்திலே 2வது பாகத்தை பார்க்க போகின்றோம். இதற்கு நான் தெரிந்து கொள்ள வேண்ட வேத வசன பகுதி ஆதியாகமம் 36 32வது வசனம். பேயோருடைய குமாரனாகிய பேலா ஏதோமிலே அரசாண்டான். அவனுடைய பட்டணத்திற்கு தின்காபா என்று பெயர். இங்கே நாம் 3 உட்பிரிவுகளை பார்க்க போகின்றோம். அதில் முதலாவது, நேற்றைய தினம் 4 உட்பிரிவுகளை பார்த்தோம். இன்றைக்கு 5வது உட்பிரிவு 6, 7 ஆகிய உட்பிரிவுகளை பார்க்க போகிறோம். அதில் முதல் 5வது உட்பிரிவில் ஓரியரின் மற்ற சந்ததிகளை பற்றி பார்க்கின்றோம். கோவேறு கழுதைகளை ஆனாகு என்பவன் கண்டுபிடித்தான் என்று நாம் பார்த்தோம். அதுவரைக்கும் கோவேறு கழுதை இருந்தது உலகத்தில் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் கோவேறு கழுதைகளை ஆனாகு கண்டுபிடித்தான் என்று பார்த்தோம். அவனுடைய மகன்கள் யார் என்று பார்க்கும்போது, அவனுடைய பிள்ளைகள் யார் என்று பார்க்கும்போது, திஷோன் என்பவன் அவனுடைய மகன், அகோலிபாமாள் என்பவள் அவனுடைய மகள். அடுத்து இந்த திஷோனுடைய மகன்கள் யாருன்னு பார்க்கும்போது, எம்தான், எஸ்பான், இத்தரான், கெரான், ஏசேர் ஆகியோர். அதன் பிறகு ஏசேரின் மகன்கள் என்று பார்க்கும்போது பெல்கான், சகவான், அக்கான் ஆகியோர். அடுத்து திஷானுடைய பிள்ளைகள் ஊஸ், அசான் என்பவர்கள். இந்த ஊஸ் என்படைய நாட்டிலே தான் யோபு வாழ்ந்தார். ஏன்னா யோபு 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலே சொல்றோம், ஊஸ் தேசத்திலே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த ஊஸ் என்பவன் இந்த திஷானுடைய மகன். அடுத்து ஓரியரின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள் யார் என்று பார்க்கும்போது லோத்தான், சோபால், சிபியோன், ஆனாக்கு, திஷோன், ஏசேர், திஷான் ஆகியோர் 7 பேர். இவர்கள்தான் சேயீர் நாட்டில் தங்கள் தங்கள் இடங்களில் இருந்த ஓரியரின் சந்ததியாகிய பிரபுக்கள். அடுத்து ஏதோம் தேசத்து 8 ராஜாக்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். 31ஆம் அதிகாரத்திலிருந்து 39ஆம் அதிகாரம் வரை, 31ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனத்து வரை இஸ்ரவேல் புத்திரர் மேல் ராஜாக்கள் ஆள தொடங்கும் முன், இஸ்ரவேல் புத்திரர் சேயீர் தேசத்தில் போய் வசித்தார்கள். அவர்கள் மீது ராஜா வர்றதுக்கு முன்னாடி அங்க ஏதோம் நாட்டில் ஆண்ட ராஜாக்கள் யாருன்னு பார்க்கும்போது, முதலாவது பேயோருடைய மகன் பேலா. அவன் தின்கபா என்ற ஏதோம் நாட்டில் அரசாண்டான். பேலா மரித்த பிற்பாடு போஸ்ரா நகரத்தைச் சேர்ந்த சேராகு என்பவனின் மகன் யோபாப் அரசாள தொடங்கினான். யோபாப் மரித்த பின்பு தேமானிய நாட்டான உஷாம் அரசாள தொடங்கினான். உஷாம் மரித்த பின்பு மோவாபிய நாட்டின் மீதியானீரை முறியடித்த பேதாதின் மகனாகி ஆதாத் அரசாள தொடங்கினான். ஆதாத் மரித்த பின்பு மஸ்ரேக்கா ஊரானாகிய சம்லா அரசாள தொடங்கினான். சம்லா மரித்த பின் ஏதோம் நாட்டில் இருந்த நதிக்கு சமீபமான ரெகபோத் ஊரானாகிய சவுல் அரசாள தொடங்கினான். இந்த சவுல் வேறு, இவன் ஏதோம் வம்சத்தைச் சேர்ந்தவன். அடுத்த சவுல் மரித்த பின்பு அக்பருடைய குமாரனான பாகால் கானார் அரசாள தொடங்கினான். அவன் மரித்த பின்பு ஆதார் அரசாள தொடங்கினான். அவனுடைய நகருக்கு, ஆதாரனுடைய நகருக்கு பாகு என்று பெயர். அவன் மனைவியின் பெயர் மெஹேத் பேல். அவள் மத்ரேத் என்பவனின் பேத்தியும் மெசகாவின் மகளுமாய் இருந்தாள். ஆக மொத்தம் 8 ராஜாக்கள் ஏதோம் தேசத்தை ஆண்டு கொண்டிருந்திருக்கிறார்கள், இஸ்ரேல் தேசத்து ராஜாக்கள் எழும்புவதற்கு முன்னாக. அடுத்து நான் பார்க்கும்போது இந்த அத்தியாயத்தின் நிறைவு பகுதி ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பற்பல வம்சத்து பிரபுக்கள் 40-43 வசனம் வரைக்கும் வருது. ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்களுடைய பெயர்கள் திம்னா, அல்வா, ஏதேத், அகோலிபாமா, ஏலா, ஃபினோன், கேனான், தேமான், மிப்சார், மக்தியேல், ஈராம் ஆகியோர். இவர்கள் தான் ஏதோமின் சந்ததியில் தோன்றிய பிரபுக்கள். ஏசாமின் சந்ததியில் தோன்றிய 11 பிரபுக்கள். அடுத்து நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். இந்த அத்தியாயத்தில் நாம் காணும் பெயர்கள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே வரலாறுகள் இருக்கின்றன. வேதாகமம் உண்மைகளின் புத்தகம், வரலாற்றின் புத்தகம் என்பதை
இந்த வரலாற்று பூர்வமான பெயர்கள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. எடுத்துக்காட்டாக ஓரியருடைய முதல் அரசனாகிய பேலா ஆட்சி செய்த தென்கபா என்ற நகரத்தை பற்றி உலக பிரகாரமான விக்கிபீடியா என்ற சைட்ல, நம்ம வேதாகமத்தில் கூட ஆதாரம் எடுக்கவில்லை, உலக பிரகாரம் விக்கிபீடியா என்பதில் ஆதாரம் எடுத்திருக்கிறோம். அதுல என்ன கூறுகிறது என்பதை பற்றி நாம் சற்றே ஆராய்வோம். தென்கபா என்பது ஏதோமிய நகரமாகும். இது பேலா பென் பியோரின் தலைநகர் என்று ஆதியாகமம் 36 குறிப்பிடப்பட்டுள்ளது. எபிரேய பெயரான இந்த பேலா என்பது தென்கபா என்பது தின்கபா. எபிரேய பெயரான இந்த தின்கபா என்பது கொள்ளையர்களின் குகை என்று பொருள்படுவதாக இருக்கும். தின்கபா பெட்ராவின் வடகிழக்கே நவீன காலத்து திப்திபாவின் தளத்தில் அமைந்திருக்கலாம். செமிட்டிக் இனங்களில் இந்த பெயர் பொதுவானதாகவே உள்ளது. தாலமி பல்மைரா சிரியாவுக்கு அருகில் ஒரு டானாபாவை குறிப்பிடுகிறார். இந்த அத்தியாயத்தில் வரும் ஒவ்வொரு நபர் மற்றும் ஒவ்வொரு இடத்தின் பெயரை ஆராய்ந்தால் ஆர்வத்திற்குரிய பல தகவல்களை நாம் அறிய முடியும். அதை பற்றி நாம் விரிவாக இன்னொரு நாளில் ஆராய்வோம். நாம் அடுத்த அதிகாரத்துக்கு கடந்து செல்ல இருக்கின்றோம். சனிக்கிழமை என்று நாம் அடுத்ததாக சந்திப்போம். தபால் வழி ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். தபால் பாடங்கள் பலர் கிடைக்கவில்லை என்று புகார் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி அங்கிருந்து அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அங்க சேரல. இந்த தபால் பாடங்கள் இடையில என்ன ஆகிறது என்று தெரியவில்லை. தயவுசெய்து இந்த தபால் பாடங்கள் ஒழுங்காக வர வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். அதோடு கூட நீங்கள் ஒருவேளை தபால் பாடங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினால் தேவனை பற்றியும் வேதாகமத்தை பற்றியும் ஒரு ஓரலாக ஒரு பேசிக்கான அறிவை பெற்றுக்கொள்ளும் வகையிலையும், அடுத்ததாக மாஸ்டர் டிகிரி படிக்கிற அளவிலையும் 2 விதமான பாடங்கள் நம்ம வைத்திருக்கிறோம். முதலாவதாக ஆரம்ப நிலை பாடங்கள், அடுத்து இடைநிலை பாடங்கள், அடுத்து முதிர்நிலை பாடங்கள், அப்புறம் பழைய ஏற்பாட்டு ஆராய்ச்சி, புதிய ஏற்பாட்டு ஆராய்ச்சி நீண்டு கொண்டே போகும். மொத்தம் 85 பாடங்கள் உள்ளன. 5 பாடங்கள் உள்ள தொகுப்பாக முதல்ல அனுப்புவோம். முதல்ல 5 பாடங்களை அனுப்புவோம். அந்த பாடங்களுக்குரிய வினாக்களை படித்து வினா விடைகளை எழுதி அனுப்புவதற்கு ஒரு புத்தகம் வச்சிருக்கோம். வினாவிடை புத்தகம் தனியாக வச்சிருக்கோம். அதில் வினாவிடைகளை எழுதி நீங்கள் அனுப்பும் போது அதை திருத்தி அதோடு கூட அடுத்த பாடத்தையும் வைத்து இங்கிருந்து அனுப்புவோம். இப்படி 17 பிரிவுகளாக நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. இதை படித்தால் ஒரு அழகிய சான்றிதழ் ஒன்று கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, சான்றிதழுக்காக அல்ல, தேவன் வேதாகமத்தில் என்னதான் சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக நம்ம இந்த பாடத்தை படிப்பது நலம். நீங்கள் ஒருவேளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முகவரியை அனுப்பினால் அதை பற்றி விவரங்கள் நான் அனுப்பேன். தபால் படத்தை பற்றி விவரங்கள் உங்களுக்கு அனுப்புவேன். என்னுடைய வாட்ஸ்அப் எண் குறிச்சுக்கங்க, 8807338137. என்னுடைய வாட்ஸ்அப் எண் 8807338137. நீங்கள் ஒருவேளை தபால் படம் படிக்க விரும்பினால் இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய முகவரியை எனக்கு அனுப்புங்கள். நிச்சயமாகவே உங்களுக்கு பாடங்கள் அனுப்பி வைப்போம். நன்றி. நாம் மீண்டுமாக அடுத்த யூடியூபில் சந்திப்போம். வணக்கம்.